வணக்கம் நண்பர்களே. இ-வேஸ்ட் என்றால் என்ன மற்றும் இ-வேஸ்டினை குறைத்திட பழுதான எலக்ட்ரானிக் பொருட்களை ரிப்பேர் செய்து முடிந்த அளவுக்கு மறுபயனாக்கத்திற்கு கொண்டு வருவது எப்படி என்று பார்க்கலாம். நாம் பயன்படுத்தும் மொபைல், லேப்டாப், செல்போன் சார்ஜர், ரேடியோ, டிவி, ஹெட்ஃபோன் மற்றும் இயர்பட்ஸ் போன்ற மின்சாதனங்கள் பழுதாகிவிட்டால் இவைகள் நம் வீடுகளிலேயே குப்பைகளாக மாறிவிடுகின்றன. இதைத்தான் நாம் இ-வேஸ்ட், அதாவது எலக்ட்ரானிக் வேஸ்ட் என்று கூறுகின்றோம். இந்த இ-வேஸ்டினை நாம் அப்படியே சாதாரண குப்பைகளோடு போடுவது மிகவும் ஆபத்தானது. அப்படியானால் இதற்கான தீர்வுதான் என்ன? அதாவது முடிந்த அளவிற்கு இவற்றினை மறுபடி புதுப்பித்து பயன்படுத்த வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால்தான் இவற்றினை இ-வேஸ்ட் சேகரிப்பு மையங்களில் ஒப்படைத்திட வேண்டும். எனவே இந்த வீடியோவில் பழுதான ஒரு இயர்பட்டினை அப்படியே தூக்கி எறியாமல் எப்படி சரி செய்து மீண்டும் பயன்படுத்துவது என்பதனை காண்போம் வாருங்கள். வெல்கம் டு மை சேனல் ஃப்ளை இன் ஃபிசிக்ஸ். நல்ல ஒரு தரமான இயர்பட் வேண்டுமென்றால் இன்று அதன் விலை குறைந்தது 2000 ரூபாயாவது இருக்கும். எனவே சரியான பராமரிப்பு இல்லாமல் பழுதான இந்த இயர்பட்டினை எப்படி சரி செய்வது என காண்போம் வாருங்கள். முதலில் இதனை சார்ஜ் போட்டு பார்க்க வேண்டும். இப்போது சார்ஜ் ஆகிறது, ஆனால் சிறிது நேரம் சார்ஜ் போட்டு பின்னர் பயன்படுத்தி பார்க்க வேண்டும். அப்போது சார்ஜ் நிற்கிறதா? இல்லை. எனவே பேட்டரி தான் பழுதடைந்திருக்க வேண்டும். இந்த வகை ரிப்பேரினை எலக்ட்ரானிக்ஸில் டெட் ஃபால்ட் என கூறுவார்கள். எப்படி ஒரு டாக்டர் நோயாளியிடம் நோயின் அறிகுறிகளை கேட்டு நோயின் வகையினை கண்டுபிடிக்கின்றாரோ அதேபோல நாமும் குறைபாடுகளை வைத்து பழுதின் தன்மையை எளிதாக கண்டுபிடித்து விடலாம். இப்போது ஒரு கத்தியினை கொண்டு இதன் மேல் பகுதியினை கவனமாக மெதுவாக இப்படி கலட்டிட வேண்டும். பின்னர் இதில் உள்ள போர்டு மற்றும் பேட்டரியினை கவனமாக பிரித்து எடுத்துக்கொண்டு பேட்டரியை மட்டும் டீசால்டரிங் செய்து தனியே எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது போர்டில் பேட்டரியினுடைய பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவினை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பேட்டரியினை மல்டிமீட்டர் அல்லது எல்இடி பல்பு கொண்டு நாம் டெஸ்ட் செய்து பார்த்தால் இதில் மின்னழுத்தம் ஏதுமில்லை. இதனால் எல்இடியும் எரியவில்லை. எனவே கண்டிப்பாக பேட்டரி தான் பழுதடைந்துள்ளது. அது மட்டுமல்ல, இங்கு பேட்டரி தடித்து உப்பு இருக்கிறதை பாருங்கள். பழைய பேட்டரியினை எடுத்துக்கொண்டு எலக்ட்ரானிக் கடைக்கு சென்று இதனை காட்டி இதே ஸ்பெசிஃபிகேஷனில், அதாவது வோல்டேஜ் மற்றும் சார்ஜிங் கெப்பாசிட்டியினை பார்த்து ஒரு புது பேட்டரியை வாங்கி கொள்ளலாம். இது குறைந்தது 100 முதல் 200 வரை இருக்கும். வாங்கி வந்த புதிய பேட்டரியினை முன்பு போலவே சோதனை செய்து பார்க்க வேண்டும். இதனை அதற்கான இடத்தில் சரியான போலாரிட்டியினை பார்த்து கவனமாக சால்டரிங் செய்ய வேண்டும். பேட்டரி நியூ என்பதால் முதலில் குறைந்தது ஒரு 2 மணி நேரமாவது சார்ஜ் செய்து பின்னர் பயன்படுத்திடலாம். இப்போது இ-வேஸ்டினை குறைத்து விட்டோம் என்பது மட்டுமல்ல, நமது ஹெட்போனை நாமே சரி செய்து விட்டோம் என்ற பெரிய நிம்மதியை முயற்சி செய்யுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.